சில வருஷத்துக்கு முன்னால் சுனாமியுடைய தாக்கம் வந்துச்சுல்ல இந்தியாவில், இலங்கையிலெல்லாம். அப்போ தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் இந்த சுனாமியினுடைய தாக்கம் உண்டான போது நிறைய அற்புதங்கள் நடைபெற்றது. அதில் ஒரு அற்புதத்தை எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு ஊழியக்காரர் சகோதரர் சாம் ஜபத்துரை அவங்க நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு அம்மா அவங்களோட பகிர்ந்து கொண்டாங்க. அந்த அனுபவத்தை எனக்கு சொன்னாங்க. அவங்க கடற்கரையில் வாழக்கூடியவங்க, மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய குடும்பம். அதனால் கடற்கரையில் மீன் வைத்து வியாபாரம் எல்லாம் செய்வாங்க. அவங்க பாருங்க, அவங்க காலை நேரத்தில் கடற்கரையில் இருந்தபோது அவங்க நிறைமாத கர்ப்பிணி. அவங்க நிறைமாத கர்ப்பிணி, குழந்தை பெறுகிற காலம். அப்போ திடீரென்று அந்த சுனாமியால் அப்படியே எழும்பி வருகிறது. அப்படியே வெள்ளம், அப்படியே கடல் வெள்ளம் எழும்பி வருகிறது. எல்லாரும் ஓடுறாங்க, ஓடுங்க ஓடுங்க ஆபத்துன்னு சொல்லி கடற்கரை நோக்கி ஓடுறாங்க. இந்த சகோதரி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்ததுனால வேகமாக ஓட முடியல. அவங்க தான் பின்னால் வர்றாங்க, எல்லாம் முன்னால் ஓடுறாங்க. அப்போ அந்த அப்படியே அலை மேலே எழும்பி வருது. அவங்களுக்கு தெரியுது, நம்ம இனி ஓடி தப்பிக்க முடியாது. உடனே ஆண்டவரை பார்த்து, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, என்னால் ஓட முடியல, என்னால் தப்பிக்க முடியல, எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும்னு இயேசுவேன்னு கூப்பிட்டாங்க. பாருங்க என்ன நடந்தது. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம். அப்படியே கடல் அலை எழும்பி வந்தது. ரெண்டாக பிரிந்து இந்த பக்கம் அந்த பக்கம் விலகி போனது. இந்த சகோதரி ஓடி முடிக்க வரைக்கும் அந்த பக்கம் தண்ணியே வரவில்லை. அப்படியே விலகி போனதாக அவங்க ஆச்சரியமாக சொன்னாங்க. ஆண்டவர் என்னை காப்பாற்றினாருன்னு சொல்லி. எவ்வளோ பெரிய வெள்ளம் எழும்பி வந்தாலும், சுனாமியே வந்தாலும், சுனாமி போல சாத்தான் உங்களை தாக்கி அழித்துவிட நினைத்தாலும் உங்களை பாதுகாக்கிற தேவன் இருக்கிறார். மந்திரவாத, பில்லி சூனியம், பொறாமை நாவி எதுக்கும் பயப்படாதங்க. நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. இயேசுவே நீங்கள் என் கூட இருங்கன்னு சொல்லுங்க போதும். அவர் கூட இருந்தால் எல்லா சத்துருவின் வல்லமையின் தூரத்தில் தான் நிற்கும். உங்களை தொட அவர் விட மாட்டார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, இயேசுவே நான் உம்முடைய பிள்ளை, நீங்கள் எனக்குள்ள இருக்கிறீங்க. எந்த சத்துருவும் சாத்தானுடைய வல்லமை என்னை சேதப்படுத்த முடியாது. அவன் வெள்ளம் போல எழும்பினாலே நீங்க கொடியேற்றுவீங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவர் பாதுகாத்து நடத்துவார். அப்படி சொல்லலாமா? இயேசுவே என் மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பப்பா. சாத்தான் எனக்கு விரோதமாய் வெள்ளம் போல எழும்பினாலும் என்னை சேதப்படுத்தாதபடி நீங்க பாதுகாக்கிறதற்கு, என் கூட இருக்கிறதற்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.